Vanakkam, good evening. In the Varam Brew Instant and Simply Kushbu powered by Basham Construction, Sensodyne Repair and Protect, VK Shampoo, Hair Color and எங்களுடைய cookie partners, Unibic Cookies சார்பாக இந்த வாரம் உங்களை எல்லாரும் வர வைக்கிறேன். இந்த வாரம் நம்மளுடைய கெஸ்ட் யாருங்க? இவர் பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் வித்தியாசமானவருங்க. இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், உஷாரா இருக்கணும். நம்ம கொஞ்சம் அப்படி விட்டோம்னா வைங்களேன், அப்படியே கடத்திட்டு போயிடுவாரு. கடத்திட்டு போயிடுவாங்களா, ஒரு ஆளை கடத்திட்டு போக மாட்டாரு, ஆனா தன் நடிப்பால நம்ம மனசு அப்படியே கடத்திட்டு போயிடுவாரு. ஃப்ரேம்ல லாஸ்டா இருந்தாலும் அதுலயும் பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சு சாதிச்சு நிரூபிச்சவர். இன்னைக்கு ஃபோர் ஃப்ரண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஹீரோஸ் நான் சொல்லலாம். யார் நான் நினைச்சு பாக்குறீங்களா? இன்னைக்கு புது கெட்டப்ல வர போறாரு, மீசை முறுக்கிட்டு. வேற யாருமே இல்லைங்க, the one and only புறம்போக்கு நானும் ரவுடி தான் சொல்றவர் விஜய் சேதுபதி. நானும் எங்கள் அண்ணன் நைட் ஏதாவது அந்த மாதிரி படம்லாம் போடுவோம் சொல்லி உட்காந்து பார்த்தேன். எங்கள் அப்பா பாத்ரூம் போகிற நினச்சி போனாங்க. அவன் வயசு 16-17 வயசு. ஓகே, ஏய் இந்த வயசில் பார்க்காம எப்படா பார்ப்பீங்க அப்படின்ட்டாரு எங்கள் அப்பா. அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து உங்களோட நல்லா நடிகை நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் எம்பாரஸ் பண்ணி. நோ, தட்ஸ் a fact. மேடம் நம்ம போயிடலாம் மேடம் ப்ளீஸ். நான் நேராக எங்கள் அம்மாண்ட போய், அம்மா கும்புதான் வீட்டு வாசலில் விளக்கலாம் கும்முன்னு ஏற்று நம்ம கம்முன்னு தான் எங்கள் அம்மா உம்முன்னுக்குது. அப்புறம் நம்ம போய் அக்கம்போது வீட்டில் விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சோம். குமுதா ஹாப்பி ஆனாச்சு. அது என்னங்க புது கெட்டப்பு? இப்போ சேதுபதினு ஒரு படம் நடிக்கிறேன். ஓஹோ, விஜய் சேதுபதினா சேதுபதி படத்துலயே நடிக்கிறீங்க. ஸோ போலீஸாக நடிக்கிறேன். போலீஸா நடிக்கிறீங்க, அதுக்காக தான் ஃபுல்லா கெத்தா இருக்கு அப்படியே. தேங்க்ஸ். பட் உங்களுடைய புது படம் நானும் ரவுடி தான், அதுல வந்து கிளீன் ஷேவ் லுக்லயே இருக்கீங்க. ஏன் அப்படி? மூலம் அந்த படம் எனக்காக எழுதப்பட்ட கதை இல்லை அது. தென் அந்த படத்துக்காக விக்கி என்ன வந்து பேசும்போது நான் ரொம்ப ஹெஃப்டியாக இருந்தேன். ஒரு 100 கிலோ கிட்ட இருந்தாங்க. அப்போ இந்த ஆரஞ்சு மிட்டாய்க்காக வெயிட் போட்டிருந்தேன். நல்ல வெயிட்டில் இருந்தேன். அந்த படத்தில் வந்து சின்ன பையன், ஒரு 24-25 வயசு பையனாக இருக்கணும். அவன் வச்சு எழுதின ஆள் வந்து ஒல்லியாக இருப்பாங்க. அதை ஃபிட்டாக இருக்கிற ஒரு ஆளுக்கான கதை அது. நான் விக்கி என்னை நல்லா பார்த்துக்கோ, என்னை தூக்கி அதில் உட்கார வைக்கவே முடியாது, கஷ்டம் அப்படின்னு. பட் விக்கிக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தது. விக்கி ஒன்லி செட் உடம்பு குறைச்சிட்டு பண்ணலாம் சார். நான் விக்கி நம்பி தான் இருந்தது. பட் உங்களுக்கு டைம் கொடுத்தாங்களா வெயிட் குறைக்கிறதுக்கு? கொடுத்தாங்க. ஒரு மாதம் கிட்ட இருந்தாங்க. ஒரு மாசத்துல எவ்வளவு வெயிட் குறைச்சிங்க? 10-12 கேஜிஸ் குறைச்சேன். அப்படிங்களா? சாப்பிட்றது இல்லையா, வெறும் காத்து தானா? நான் சாப்பிடல, ஒரு 12 days கிட்ட சாப்பிடலாம் நினைக்கிறேன். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். வாட்? நிஜமா 10 நாள் 12 நாள் வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த டயட் ஃபாலோ பண்றது இல்லைங்க. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? வெறும் தண்ணி குடிச்சிங்களா? அதுல வந்து உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லையா? ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறது, அதுக்கு போயிருந்தோம். ஒரு 10-12 days சாப்பிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப பசிச்சதுன்னா ஏதாவது சூப் மட்டும் குடிச்சுவோம் நாங்கள், அவ்வளோதான் இருந்தது. ஸோ ஒன்லி லிக்விட் பேசிக்கலி. ஒரு 10-12 days தான் முடிஞ்சது, அதுக்கு மேலே முடியுது. சப்பாடா, அதுலயே 10 கிலோ குறைச்சிட்டீங்க. 10 கிலோ குறைஞ்சிச்சு, டப்புன்னு வெயிட் லாஸ் ஆச்சு அது. பட் அந்த டைட்டில் சொல்லும்போது நானும் ரவுடி தான், அது வந்து நம்மளுடைய வடிவேல் அண்ணாவுடைய மிக ஃபேமஸ் டயலாக். அது சொல்லும்போது என்னடா ஒரு காமெடியனுடைய டயலாக் நம்ம டைட்டிலா வச்சிருக்கிறோம், அதுல ஹீரோவா நடிக்கிறோம்னா அது ஒரு ஆட்சேபம் உங்களுக்கு எதுவுமே இல்லாம இருந்தது? அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அவ்வளோ பெரிய விஷயம் அது. அது அவ்வளோ பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா படத்தோட மூடு அவ்வளோதான் அது. படத்தோட மூடாவே வந்து நான் ரவுடி தான், ஆனால் ரவுடி இல்லை, ஆனால் ரவுடி மாதிரி, ஆனால் ரவுடி அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக வந்து. ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு பையன், லைஃப் ரொம்ப லைட்டடாக எடுத்துருக்க ஒரு பையன், சீரியஸாக பார்க்காத ஒரு ஆள். ஒரு ஸ்டேஜில் அவன் சீரியஸாக பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கும், ஆனால் அந்த சீரியஸான இடத்துலையும் அது அவ்வளோ சீரியஸாகவும் இருக்காது ஆக்சுவலாக படம். பட் நீங்கள் நானும் ரவுடி தான் டைட்டில் சொல்லும்போது பர்சனல் லைஃப்பில் விஜய் சேதுபதி எப்படி ரவுடி தானா? சச்சா, ரொம்ப சாஃப்ட். ரொம்ப சாஃப்டா? நீங்கள் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சாஃப்ட்டு. சில சமயம் தான் கோவம் வரும், அதுவும் அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கும். பட் கோவம் வரும்போது விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார்? திட்டிடுவேன். நல்ல லாங்குவேஜ்ல திட்டுவீங்களா, இல்ல நல்ல பச்சையா திட்டுவீங்களா, இல்ல அதுவும் ரொம்ப சாஃப்டா திட்டுவீங்களா? இல்ல டார்க் பச்சையில திட்டுவேன். டார்க் பச்சையில திட்டுவீங்களா? பட் விஜய் நீங்க சொல்லுங்க, ஸ்கூல் டேஸ்லயே ஒரு காலேஜ் டேஸ்ல எப்படி ராகிங் பண்ணுவீங்களா? காலேஜ்ல அது ராகிங் வந்து யூசுவல் தான் காலேஜ்ல நடக்கும். இல்ல நான் ரொம்ப குள்ளம் கிளாஸ்லயே. குள்ளமா? +2 படிக்கவே நான் ரொம்ப குள்ளம் கிளாஸ்ல. நான் ப்ரேயரில் நான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பேன். அப்புறம் வந்து பசங்களை என்னை கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப. எனக்கு அப்போல்லாம் மீசை எதுவுமே முளைக்கல, ரொம்ப சாஃப்டாக இருப்பேன், தலதலன்னு இருப்பேன் நான், கொஞ்சம் புஷ்டியாக.
காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போனோடனே ப்ரொஃபஸர் கேட்டார், என்னடா ஸ்கூலுக்கு வழி தான் நீங்கள் வந்துட்டியான்னு கேட்டாங்க. என்னதான் ரேக் பண்ணாங்க. நீங்க ரேகிங் பண்ணது இல்ல. சோ காலேஜ்லயும் நீங்க ரொம்ப சாஃப்ட்? இல்ல, காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு மேல நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்தீங்க. பட் அப்போ ரேகிங் பண்றது, கலாட்டா பண்றது இல்லையா? காலேஜ் பங்க் பண்றது? காலேஜ் அட்டெண்டன்ஸ் இல்ல எனக்கு ஆக்சுவலா வந்து. அட்டெண்டன்ஸ் இல்லையா? போனது இல்ல. என்ன ஒரு நாள் வாத்தியார் கேட்டா, என்னன்னு கேட்டா, எந்த சார் பிகாம் தான் சார், பி செக்ஷன் சார். அன்னைக்கு கூட உங்க கிளாஸ்க்கு வந்தேனே, அன்னைக்கு தான் வந்தியா நீ அப்படின்னாரு. அப்போ வந்து 5% கூட எனக்கு அட்டெண்டன்ஸ். நேராக போகும்போது காலேஜ் போகும்போது 11 மணி ஆகிடும். டீ சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு அங்கேருந்து திரும்பி வரதுக்கு வீட்டுக்கு 2-3 மணிக்கு வந்துடும். அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான். ஸோ வீட்டில் வந்து அட்டெண்டன்ஸ் இல்லை, அதனால தான் வீட்டில். எங்கள் அப்பா எப்பவுமே ஒன்றும் சொல்ல மாட்டார். சொல்ல மாட்டார். எங்கள் அப்பா வந்து உன் லைஃப் இது, எதுக்கும் வருத்தப்படாத அளவுக்கு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண அப்படின்றாரு. அம்மா அம்மா வந்து என்ன பண்ணாலும் அம்மா புள்ளியாடுறான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். என்ன பண்ணாலும் அம்மா பிள்ளை. அம்மா அது ஒரு மட்டும் புள்ள எங்கேயா கெட்டு போடுமோன்னு பயம் மட்டும் தான் இருக்கும். ரைட். பட் இப்போ நீங்க சொல்லுங்க, ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருந்தேன் நான். எல்லார்கிட்டயும் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க உங்க ஷோ எப்படி சிம்பிளி குஷ்பு நீங்க சொல்றீங்க, விஜய் சேது அப்படிதாங்க. சிம்பிளி விஜய் சேதுபதி ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ஏன் அப்படி? நான் இது பர்பஸ் இல்லை, நான் அவ்வளோதான். அது அவ்வளோதான் இருக்கு. பேசிக்கலி யூ ஆர் born with those qualities. மேபி நான் இப்படி தான் இருக்கேன் ரொம்ப நாளாவே. ஒரு 36 வருஷமா இப்படி தான் இருக்கேன். இதுக்கு மேலே மாற்ற முடியாது. அது இதுக்கு மேலே மாற்ற முடியாது. நம்ம கஷ்டப்படும் போது அதெல்லாம் கிடைக்கும் போது அதெல்லாம் அப்படி அனுபவிக்கணும் அப்படின்லாம் ஒன்று இருந்தது. ஆனால் அதெல்லாம் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிய எக்ஸைட்டிங் பாயிண்ட்டாக ஒன்றுமே தெரியல. உண்மையாக சொல்லப்போனால் பெரிய இடத்துல ஸ்டார் ஹோட்டலில் போகிறது, போய் சாப்பிட்றதோ இல்லை எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருந்தது. பட் அது பக்கத்தில் போய் அதை தொட்டு பார்த்ததுக்கப்புறம் அது பெரிய, அதை வச்சு ரொம்ப நாள் அதை கொண்டாடுற அளவுக்கு அதில் ஒன்றுமே பெருசாக தெரிய மாட்டேங்குது. இட்ஸ் வெரி சிம்பிள். once you reach that point, இவ்வளவுதானா? அவ்வளோதான் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கு மேலே வேற என்ன இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கு மேலே அது அந்த சைடில் அந்த என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை அந்த பிஹேவியரில் ஒன்றுமே தெரியல. நீங்க சொன்னீங்க கஷ்ட காலம் தாண்டி வந்தீங்க. அந்த கஷ்ட காலம் என்ன இருந்தது விஜய் உங்களுக்கு? நத்திங். ஃபியூச்சருங்கிறது தெரியாது. ஒரு கிளியர் பிக்சரே இருக்காது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே இருக்கும். விஜய், உங்களை வந்து நிறைய பேர் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க வளரும்போது உங்க காலை பிடிச்சி உங்களை கீழே தள்ளுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? இருக்கு. ஆனால் நான் இங்கே இங்கே ஒரு அவ்வளோ சீக்கிரம் பேரு பணம் புகழ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும்போது இது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஈஸியாலாம் இங்கே உட்காரவே முடியாது. இது எல்லாமே இருக்கணும், பேலன்ஸ் ஆகணும். கண்டிப்பா உங்களுடைய உழைப்பு டோட்டலா இருக்கு. உங்களுடைய உழைப்பு இல்லைன்னா இந்த பக்கம் எனக்கு இது கிடைக்கும் போது இந்த பக்கம் கண்டிப்பாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். நடந்தது, நான் ஃபேஸ் பண்ணிட்டும் இருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப டென்ஷனாக வந்தது. என்னடா நம்மளை மாதிரி மனுஷங்களாக இருக்காங்க ஆனால் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவேன். நான் அவங்களாம் சபிச்சிருக்கேன், கூப்பிட்டே சபிச்சிருக்கேன். நான் நீங்க கூப்பிட்டு சொல்லிடுங்க, நீங்கள் என்கிட்ட இருந்து அடித்து படித்து நினைக்கிற வச்சு நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே இருக்காது, அதனால் பார்த்துக்கோங்க. அப்படி ஒன்றும் யூஸ் இல்லை. நீங்களே ஆணி அடிச்சிட்டு போல நானும் இருக்க போகிறதில்ல. பட் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, நான் வாயால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆன் த ஃபேஸ் சொல்லிடுவேன். வாட் எம்பாரசஸ் விஜய் சேதுபதி? ஒரு பொண்ணு வந்து ஐ லவ் யூ சொல்றதா, இல்ல வந்து பிளட்ல ரத்தத்துல கை எழுத்து வாங்குறது, இல்ல லவ் லெட்டர்ஸ்ல எழுதுறது, ப்ரப்போசல் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா? ப்ரொப்போசல்ஸ்ல வரும். ப்ரப்போசல்ல வருமா? வரும். சும்மா ஐ லவ் யூ அப்படின்லாம் சொல்லுவோம். அது வரும். அது சும்மா நேர்ல வந்து யாராவது பொண்ணு வந்து விஜய் சேதுபதி ஐ லவ் யூ அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் சில பேர் சொல்லியிருக்காங்க. அது ஃபேன்ஸாக சொல்லுவாங்க. அது ஒன்றும் அந்த மாதிரி எல்லாரும் பசங்க சொல்லுவாங்க நிறையா. நான் ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. அது அண்ணா ஆட் பண்றாங்கல்ல, அண்ணா ஐ லவ் யூன்னா அது வேற. பொண்ணுங்களும் சில பொண்ணுங்க அண்ணா ஐ லவ் யூன்னு சொல்லுவோம். சில பேர் ஐ லவ் யூ விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருக்கு. பட் வாட் எம்பாரசஸ் யூ? சில இடத்துல மரியாதை கொடுக்குறேன்ற பேரில் நிறையா பண்ணுவாங்க. ஏன் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஏன் ஓவராக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த நேரத்தில். ஆமாம். அப்புறம் எங்கேயா சாப்பிட போனால் அளவுக்கு அதிகமாக போட்டு வச்சு சாவடிப்பாங்க. ஆமா, அந்த பாசத்தை இல்லை இதுவும் சாப்பிடணும் அதுவும் சாப்பிடணும் எல்லாம் சாப்பிடுங்க. அப்புறம் இவ்வளோதான் இருக்கு. இங்கே இது வயிறு இவ்வளோதான் இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. நான் இவ்வளோ பெரிய பாத்திரம் சாப்பிட்றது அது மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நடந்து போகும்போது பவுன்சஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் க்ரௌடில் இருக்கும்போது யாராவது 2 பேர் பவுன்சஸ் வச்சுருப்பாங்க. நான் சொல்லுவேன், நான் நீங்கள் சாதாரண போங்க, ஜனங்க சாதாரண போங்க. ஜனங்களே கண்டுக்காம பேசாமல் போயிட்டுவாங்க. வேலைன்னு சொல்லுவாங்க. யாருமே மதிக்கல, நீ ஏன்னா டீ ஆத்துறன்னு சொல்லுவேன். தெலுங்குல நிறைய நடக்கு தெரியுங்களா? போகும்போதெல்லாம் நடுவில் நின்றுட்டு இருப்போம், ஜெர்கண்டி 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 சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் ஏன்னா இல்லை எவன் சும்மா இருக்க மாட்டான். ஏய் யாரும் இருந்தாலும் வந்து பார்த்தா அப்படின்ற மாதிரி எவனா கமெண்ட் கூட சொல்லிட்டு இருப்பான்.
அந்த மாதிரி அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த வேலையை பண்ணாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் யாரும் என் மேலே பாஞ்சிட மாட்டாங்க, அவங்க வாட்டுக்கு ஓரம் போகிறாங்க, நான் வாட்டுக்கு ஓரம் போகிறேன், பேசாமல் போயிருங்கன்னு சொல்லுவேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் சில சமயம் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். நீங்க பார்த்த இது வரைக்கும் மிக அழகான பெண் யாரு? தெரியல, நான் ஒரு பொண்ணை நான் ப்ரொப்போஸ் பண்ணாமே ஒரு 4 வருஷம் லவ் பண்ணேன். அந்த பொண்ணு பேர் அனிதான்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் அந்த பொண்ணுக்கு நான் வருவேனான்னு கூட தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நாள் என் கனவுல வந்துட்டு இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட லவ்வே சொன்னதே இல்லையா நீங்க? 4 வருஷம் 4 வருஷம் அவளை வந்து பின்னாடி போனீங்க, ஆனா லவ்வே சொல்லலையா? அந்த பொண்ணு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா, ஏண்டா வந்து போய் சொல்லல, வந்து சொல்லி தொலைக்க வேண்டியதானே, அப்ப கேட்டுருப்பால. தெரியல, அப்போ கட்ஸ் இல்லை. அப்போ கட்ஸ் இல்ல. அப்புறம் ஜெஸ்ஸி எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஜெஸ்ஸி வந்து ஒரு வாரத்தில் ப்ரப்போஸ் பண்ணேன், 5 மாசத்துல கல்யாணம் பண்ணேன். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஃபாஸ்டர், யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கல. ஒரு 1 வீக் தான். 1 வீக். ஜூலை 7th ஹாய் சொன்னேன், 14th ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் 1 வீக்கில் வீட்டில் சொல்லிட்டேன். என்கேஜ்மெண்ட்டு நவம்பர் 5th, நவம்பர் 14th மேரேஜ். அப்படி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இம்மீடியட்டா? ஆமாம், அவ்வளோதான். 5 மாசத்துல நீங்க இதை முடிவு 5 பண்ணி மாசத்துல கல்யாணம், 8 மாசத்துல குழந்தை. கிளியர். அந்த கன்ஃபியூஷனே இல்லை உங்களுக்கு. ஆனா ஜெஸ்ஸி எப்படி நீங்க வந்து திஸ் இஸ் த வுமன் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை லைஃப் வித், வாழ்ந்தா இவ கூட தான் நான் வந்து வாழ்நாள் வாழணும், பிகாஸ் ஐ நோ ஜெஸ்ஸி பர்சனலி. தெரியல, எனக்கு அவளுக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். எந்த ரீசனும் இல்லை. எப்படி மீட் பண்ணீங்க ஜெஸ்ஸியை? நெட்டில் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். கல்யாணத்துக்கு தான் வந்தேன் நான். கல்யாணத்துக்கு தான் வந்தேன் நான். அது வரைக்கும் இவர் நெட்ல பேசிட்டு நெட்டில் இருந்தீங்க? தான் பேசியிருந்தேன். நேர்ல நேரம் பார்த்ததே கிடையாது? எனக்கு பார்த்து நெட்ல மட்டும் தான் பாத்தீங்களா? ஸ்கைப், வீடியோ சேட் எல்லாம்? அப்போ யாகு தான் இருந்தது. யாஹூ. ஸோ அந்த சேட்டிங் தான் இருந்தது. வித்தியாசமாக இருக்குல்ல? நானும் ரவுடி தான் படத்துல இருக்கிற மாதிரி, நான் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நான் பண்ண பந்தா உங்க ஏரியால அப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கார் வாங்கினவனே, லான்சர் வாங்கினவனே, ஆஹா. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கார் வாங்கன்னு நினச்சி போடுப்பாங்க லைஃப்பில். அதனால் கார் வாங்கினேன். கார் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஓட்டினது, அதனால் ஓட்ட முடியல. லான்சர் ஃபஸ்ட் ஓட்டும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சுதாரு. காலேஜ் டேஸில் வீட்டில் ஆம்னி வேணுது, அப்போ ஓட்டுனது. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஓட்டும்போது எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இந்த வண்டியை நான் ஓட்டிகிட்டு போய் பந்தா பண்ணணுங்கிறதுக்காகவே ஓட்டிகிட்டு போய் பந்தா பண்ணிவிட்டு, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு ஓட்டிட்டு ரவுண்ட் போயிட்டு அப்போது பண்ண பந்தா பண்ணது. அவ்வளோதான். அப்புறம் ஒரு தடவை என் ஒய்ஃப் ஆஃபீஸை ட்ராப் பண்ண போகும்போது காரில் நான் நடித்த பீஸா பாட்டு ஓடுது, என் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கா, என் காரு, என் பொண்டாட்டி, என் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பந்தா பண்ணுவேன். அந்த பந்தா, பட் அந்த ஃபீலிங் வேற. அது பந்தா சொல்ல முடியாது. அந்த வந்து ஒரு ஃபீல் தட் யூ ஹேவ் அரைவ்ட், அந்த ஒரு ஃபீல். சிம்பிளான, லைட் ஹார்ட்டடான, சாஃப்டான கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி ஆக்சுவலி. ஆனா நானும் ரவுடி தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய வளர காலத்துல வந்து யாராவது பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுவீங்க. பட் உங்களுடைய மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு ஹீரோ சொல்லும் போது, ஹீ இஸ் மை ஹீரோ, அப்பதானா? இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி. ஹீ இஸ் ஒன்லி ஒன். ஆமாம், அவர் மட்டும்தான். என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை பண்ணியிருக்காரு? லைஃப் வந்து அவர் எப்பயுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டது இல்லை. சிவில் இன்ஜினியர், சொந்தமாக வீடு கட்டினதே இல்லை. கேட்டிருக்கேன், என்ன சிவில் இன்ஜினியர் நீ நிறைய வீடு கட்டுறீங்க, சொந்தமாக வீடு இல்லைன்னா கேட்டிருக்கேன். எங்கள் தாத்தா வந்து தமிழ் வாத்தியார். அதில் எங்கள் அப்பா எனக்கு ரேடியோ கூட வாங்கி வைக்கல, நான் சோஃபா செட்டு எல்லாம் போட்டு உன்னை உட்கார வச்சுருக்கேன், நீ உனக்கு வேணால் நீ பண்ணிக்கிறது, நீ ஆம்பல் தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் லைஃப் எப்பயுமே அந்த சைடு சொல்லி பயமுறுத்தினது இல்லை. பணம் சம்பாதிக்கணும், நீ வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லி பயமுறுத்தினது இல்லை. அதுதே மேலே அது அந்த தைரியமாக கூட இருக்கலாம். ஆஃப்டர் மேரேஜ் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுது. இல்லாட்டி கமிட்மெண்ட்ஸு அதுக்கு பின்னாடி ஓடணுங்கிற பயத்தில் இருந்ததுன்னா ஒரு 30,000 40,000 சம்பளத்துக்கு அங்கேயே உட்காந்து அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே வாழ்ந்துடும். அப்படி பெருசாக ஒன்றும் இல்லைங்கிற போது தான் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண முடிஞ்சு. அம்மா சப்போர்ட் எப்படி இருந்தது? ஷி லவ்ஸ் மீ ஸோ மச். நான் அம்மாவுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவேன். சென்ஸு வீட்டு வேலைகளில் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நானும் எங்கள் அம்மாவும் நல்லா அந்த வகையில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அம்மாவுக்கு செல்லம் அதுக்கு தான். ஆமாம், நான் எங்கள் அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். எங்கள் அம்மா என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மா பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? ஆமாம், 10th அது அப்படி தான். எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி, சரஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். என்னடா சரசு அப்படின்னு கூப்பிடுவாங்க. செல்லம்மா? அப்போதுலேருந்து அப்போ தான் கூப்பிடுவாங்க. ஒரு அப்போ வந்து ஸ்டார் மூவிஸ்லாம் வந்துட்டு இருந்தது. நானும் எங்கள் அண்ணன் நைட் ஏதாவது அந்த மாதிரி படம்லாம் போடுவான்னு சொல்லி உட்காந்து பார்த்துருந்தோம். எங்கள் அப்பா பாத்ரூம் போகிறேன்னு எழுந்துச்சி போனாப்புல. அப்புறம் காலைல எழுந்துச்சி வந்து சொன்னாப்புல எங்கள் அம்மாட்ட, உன் பசங்க 2 பேரும் நைட்டு செக்ஸ் படம் பார்த்துருக்காங்க, அவ்வளோ ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே சொல்லலைங்க. அம்மா ஒன்றும் சொல்லலை? அவன் வயசு 16-17 வயசு. ஓகே. அப்போ ஒரு கேட்டிருக்கேன், இந்த வயசில் பார்க்காம எப்படா பார்ப்பீங்க அப்படின்ட்டாரு எங்கள் அப்பா. அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு விஜய். இப்போ அப்பா நீங்க சொன்னீங்க, அப்பா வந்து சிவில் இன்ஜினியராக இருந்தும் சொந்தமாக வீடு கட்டினதே கிடையாது. நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கிட்டு அப்பா அங்கே கூட்டிகிட்டு போகும்போது எப்படி இருந்தது?
இல்லை எனக்கு இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டார். இல்லை ஓ சாரி, எப்போ? அது ஹீரோவாருக்கு முன்னாடி இறந்தது. ஓ ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ உங்களுடைய சக்ஸஸ் வந்து உங்க அப்பா பார்க்கவே இல்லை. பார்த்து ஸோ அந்த ஒரு ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்ததுக்கப்புறம் நான் தேடி போய் கட்டிப்பிடிச்சி சொல்லணும்னு நினச்சேன். ஒரே ஆள் அந்த ஆள் தான். ஸோ அந்த ஆள் இல்லைன்னு. Why father becomes such a big hero in life? நீங்கள் வந்து உலகத்தில் யார் மாதிரி இருக்கீங்க சொன்னால் கூட அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியே உங்கள் அப்பனை மாதிரி இருக்குன்னு சொல்கிறது மட்டும்தான் ஒரு பெருமையாக இருக்கும். அது பை பர்த்தே இருக்கிறதா இருக்குல்ல, அதுதான் எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது இப்போ திட்டுனா கூட இப்போ எங்கள் அம்மா எனக்கு ஏதாவது சண்டை ஆர்குமெண்ட் வந்தாலும் அப்படியே உங்கள் அப்பனை மாதிரியே பண்ணாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பெருமையாக இருக்கு. கண்டிப்பாக அது மட்டும்தான் பெருமையாக இருக்கும். ஸோ அதனால் அப்பத்துலேருந்தே நம்ம பார்க்குற ஒரு ஆள் என்னவா இருந்தாலும் சரி, இந்த பூமியை ரெண்டு துண்டாக வெட்டி போட்டு வர எங்கள் அப்பான்னு சொன்னால் நம்பிடுவோம். சின்ன வயசில் எங்கள் அப்பா அவ்வளோ ஸ்ட்ராங்கு, 2 ரவுண்டு இந்த பூமியை சுற்றிருக்காப்புல அப்படின்னு சொன்னாலும் நம்பிடுவோம். ஏன்னா பிக்கெஸ்ட் ஹீரோ நம்ம ஃபேஸ் பண்ணுற அவர் மட்டும்தான். My father is the best. கண்டிப்பாக. ஸோ அது நான் இப்போ ஃபாதர் ஆகும்போது நான் ஃபீல் பண்ணுறது எனக்கும் அது இருக்குது. உங்கள் பையன் எப்படி? நான் எங்கள் அப்பா மேலே வச்சிருந்த மாதிரி அவன் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கு மேலே வச்சிருக்கானா? நீங்கள் தான் உலகம். ஆல்மோஸ்ட். மெல்லிசைனா ஒரு படம் பண்ணுறீங்க. அந்த படத்துக்காக நீங்கள் வந்து பியானோ கிளாஸஸ் போயிட்டுருக்கீங்க. இல்லை மேடம், அது பொய்யா? ஏன் பொய்? ஆக்சுவலாக வந்து பியானோவை காசிக்கு சொன்னார் அவர். அந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கான் பிரபுன்னு சொல்லிட்டு, அவன் கீபோர்ட் கிளாஸ் எடுக்கிற பையன். அந்த பையன் நான் தான் சேர்த்து விட்டேன். அவனு என் கலரில் இருப்பான். நான் சொன்னேன் என் கையை அவன் கை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ நான் வாசிக்கல. நீங்கள் வாசிக்கல? நான் வாசிக்கல. அது எப்படி விஜய்? வேற எந்த ஹீரோ கிட்ட கேட்டாங்க? ஆமாங்க, அது பயங்கர ப்ராசஸ் இருக்குங்க. அதை நான் இந்த மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு 3 மாதம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேங்க. அந்த கீழே வந்து கரெக்டாக விரல் வரும்போது கரெக்டாக இருக்கணும். பயங்கர பில்டப் பண்ணி சொல்லுவாங்க. வெட்டி பந்தா இதுக்கு எனக்கு இல்லை, அதுதான் கேட்குறேன். ஏன் வெட்டி பந்தா வரமாட்டேங்குது? நிறைய பேருக்கு வருத தெரியல. கண்ணாடியில் என் மூஞ்சி தான் தெரியுது. ஆனால் கண்ணாடியில் உங்கள் மூஞ்சி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ரொம்ப சுமார் மூஞ்சி குமாரா தெரியுது. ரொம்ப சுமார் மூஞ்சி குமாரா? ஆடியன்ஸ் கேர்ள்ஸ், சுமார் மூஞ்சி குமாரா எப்படி இருக்காரு பாத்தீங்களா? வெக்கம் வருது. வெக்கல படுவீங்களா நீங்க? மீசி வச்சு வெக்கப்படுற ஒரு மாதிரி. வெக்கல படுவீங்களா நீங்க? செமையா வெக்கப்படுவோம். செமையா வெக்கப்படுவீங்களா? இப்போ நீங்க பேசும் வெக்கப்படுறீங்க பார்க்கல நினைக்கிறேன். அது வந்து அது வெக்கம் கிடையாது. அது ரொம்ப சட்டிலா இருக்கு. ரொம்ப சட்டிலா. நீங்க எப்பவுமே உங்க கேரக்டர்ஸ் அண்டர் பிளே தான் பண்ணுவீங்க, ஓவர் ஆக்ட் பண்றது இல்லை நீங்க. விஜய், ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். பேசிக் வந்து எங்களுடைய சிம்பிளி குஷ்பில் அதுதான் ஹைலைட். ஒரு கேம் இருக்கு, டம் ஷராட்ஸ். நான் வந்து சில வார்த்தைகள் உங்களுக்கு நடிச்சு காமிப்பேன். நீங்க வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சில வார்த்தைகள் நீங்க நடிச்சு காமிக்கணும், நான் கண்டுபிடிப்பேன். யூஆர் a very good actor, I am a bad actor. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் மேடம் ஒரு ஆடிஷன் வந்து உங்க முன்னாடி அட்டெண்ட் பண்றேன். ஆடிஷனா? ஏங்க, ஆடிஷனை நான் முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து நீங்க விஜய் சேதுபதி நடிக்கும் போது நாங்களே வந்து கை தட்டி ஆஹா அடுத்த படம் என்ன இருக்கு உங்களது, அப்படி அந்த அளவுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். ஸோ நீங்க சொல்லுங்க மேடம். இது இஸ் நாட் டு எம்பாரஸ் யூ. இது உண்மை. இல்ல நான் வந்து உங்களோட நல்லா நடிக்க நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் எம்பாரஸ் பண்ணுது. நோ, தட்ஸ் a fact. மேடம் நம்ம போயிடலாம் மேடம் ப்ளீஸ். This is it. நீங்க பார்க்க கூடாத வார்த்தை. நான் பார்க்க கூட வார்த்தை. ஆமாங்க. அப்புறம் நான் தான் நடிச்சு காமிக்கணும், நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபைன். ஓகே வந்துச்சு. ஆஹா, இப்போ one word is there. நான் வந்து நடிச்சு காமிக்கணும். பாத்துட்டீங்களா? நான் தான் நடிச்சு காமிக்கணும். 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை பீட்சா. டெலிவரி. கரெக்ட். அவ்வளோ ஈஸி கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க செம்ம ஆக்டர், புரிஞ்சுதா? இப்போ நீங்க பாருங்க. நான் செம்ம ஆக்டர் கிடையாது, அது ஈஸியா இருந்தது. இன்னொரு தடவை. இது எப்படி? இதெல்லாம் எப்படி நடிச்சு காமிக்கணும், நான் யோசிக்கணும். 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் ஆட்டோவா, தூக்குச்சட்டியா, டிஃபன் பாக்ஸா, கேரியரா, தராசா, வெயிட் போடுவாங்க, வெயிட். தராசு, விலையா,
தெரியல வெயிங் மிஷினா தராசு எடையா தெரியல விட்டுலாம் வார்த்தை போயிடலாம். ஐயோ சரி தேர்ட் போங்க, இது ஸ்கிப் பண்ணிட்டு இது ஈஸி, இது ஈஸியா இருக்கு. ஐ லவ் யூ ப்ரப்போஸ் கார்டா கிரீட்டிங் கார்டா இது வரல கவிதையா இதேமா மனசா சாரி மேம் தெரியல வரமாட்டேன். ரெண்டு வார்த்தை, ரெண்டாவது வார்த்தையா எழுதுறதா லவ் லெட்டரா? லவ் லெட்டர் தான், லவ் லெட்டர் தான். நெக்ஸ்ட் நாலு வார்த்தை நம்ம ரெண்டு பேரும் நடுவில் இல்லையா? நடுவில் கொஞ்சம் பக்கத்துல காணுமா? நெக்ஸ்ட் இது ஈஸி தானே? ரோஸா எடுத்து இந்த என்ன பண்ணீங்க? பிக் பாக்கெட்டா? இது வரைக்கும் முடிஞ்சது. ஒரே ஒரு வார்த்தை என்னால கண்டுபிடிக்க சொல்ல தெரியல எனக்கு. எப்படி சொல்றதுன்னா ரேஷன் கடை. ரேஷன் கடையா? அது எப்படிங்க சொல்றது? தராசு எங்க இருக்கும்னா கேட்டேன் நான். கடையில இருக்கும்னா ஏதோ கண்டுபிடிச்சிருவீங்கன்னா பார்த்தேன். இல்ல அது கஷ்டம் தான். கஷ்டம் தானா? ரைட். நானா? நீங்க இது வரைக்கும் சொல்லிட்டீங்க, அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க. அடுத்தது நீங்க நடிச்சு காமிச்சிட்டு எனக்கு சொல்லணும். நீ ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. நான் ஹெல்ப் பண்ணணுமா? எனக்கு வேர்ட்ஸே தெரியாது. கம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? டூ வேர்ட்ஸ். சமையல். குக்கர். பிரஷர் குக்கர். உங்களுக்கு எல்லாம் ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க பிரஷர் குக்கர் எல்லாம். எனக்கு ரேஷன் கடை, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம். மிட்டாய். நீங்க நடிச்ச படம் ஆரஞ்சு மிட்டாய். டைரக்ஷன் டீம் செத்தாங்க இன்னைக்கு. அவர் அவ்வளவு ஈஸி, எனக்கு டஃப். ஒருத்தர் திறமைக்கு ஏற்ற மாதிரி. லவ், ஃப்ளைங், ஃப்ளை, லவ் டாக், ஃப்ளைங் லவ், ஃப்ளைங் லவ், லவ். ஓகே. பறக்கிறது. என்ன பறக்கும்? பிஜன். லவ் பிஜன். லவ் பேர்ட்ஸா? டூ வேர்ட்ஸ். தக்கதீமிதா. தக்கதீமிதாவா? டான்ஸ். டான்ஸ். நீங்க மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டரா? எவன் இது ரெடி பண்ணது? எவன் ரெடி பண்ணது இது? நீங்க இது அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து சொல்லிட்டு வந்தீங்களா ஈஸியா பண்ணி கொடுக்கணும்னா? மேம் இது ஈஸியா இல்ல மேம், கஷ்டப்பட பண்றேன். டான்ஸ் மாஸ்டர் சொல்றது கஷ்டமா? லவ் மேம் உங்க நாலேஜ் அது. நான் மொக்கையா பண்ண கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க அவ்வளவு ஈஸியா சொன்னீங்க. தொட்டு கும்பிட்டோன்னே யாரை தொட்டு கும்பிடுறோம்? மாஸ்டர். எல்லாருக்கும் தெரியும். அது உங்களோட நாலேஜ். அது வந்து குழந்தைக்கும் இருக்கும் நாலேஜ். ஐயோ
மாட்டினேனா நானு? பயங்கர யோசிக்கிறாரு. Keyword, okay. First word. 2, 2. பாதி பாதியா? Split into 2 Okay. First. Baby. தாய். அம்மா. மா. Okay. மா. Second one. மாமா. Okay. பேண்ட்டு, ஷார்ட்ஸு. மாமாக்கு மாமா ஷார்ட்ஸா? மாமா ஷார்ட்ஸ், பேண்ட்டு, அரை ட்ராயரு. சரி, மாமா ட்ரௌசர் கண்டுச்சு. ஏங்க இவ்வளோ ஈஸியா நீங்க பண்றீங்க. மாமா டவுசர் கண்டுச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படிங்க? மாமா சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஹாஃப் இது நான் தான் கண்டுபிடிக்கல. ட்ரௌசரு, ட்ரையரு அந்த மாதிரி. நான் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நீங்க கரெக்டா சொன்னீங்க. ட்ரௌசர். நான் லவ் லெட்டருக்கே செத்தேங்க. அப்ப எவ்வளவு மக்கள் யோசிச்சு பாருங்க. லவ் லெட்டருக்கு நீங்க லவ் லெட்டர் கொடுத்ததே இல்லையா யாருக்கும்? லவ் லெட்டர் கொடுத்ததே இல்லைங்க. லவ் லெட்டர் கொடுத்ததே இல்லையா? ஒரு பென் பேப்பர் கொடுங்க, இப்போவே நான் முதல்ல உங்களுக்கு தரேன். லவ் லெட்டர் கொடுத்தது. உங்களுக்கு அவ்வளோ லவ் லெட்டர்ஸ் வந்திருக்கு? ப்ரப்போசல் வந்திருக்கு, பட் நான் லவ் லெட்டர் கொடுத்தது நிஜமா இல்லை மேடம். ரெடி பண்ணிலாம் வச்சிருந்தேன். ஒரு சேட்டு பண்ண லவ் பண்ண ரெடி பண்ணலாம் வச்சிருந்தேன். கடைசி நேரத்தில் மிஸ் ஆயிடுச்சு. கடைசி நேரத்தில் மிஸ் ஆச்சா? பயம் வந்துச்சா? நீங்க லவ் லெட்டரே கொடுக்கலையா? கேன் வி மேக் a love letter for him? நாங்க கொடுத்தா பதில் கொடுப்பீங்களா? இல்ல இது என்னது? நான் எழுதணும், அவர் தானே எழுதணும். நீங்க தானே யாருக்கும் லவ் லெட்டர் எழுதுன்னு கிடையாது. இந்த ட்விஸ்ட் நல்லா இல்லை மேடம், விட்டுலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆக்சுவலி. இது நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க திடீர்னு நீங்க தெளிவாயிடாதீங்க. அதே கன்ஃபியூஷன். நோ, நான் தெளிவா இருக்கேன். அதே கன்ஃபியூஷன்ல இருங்க. நோ 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 நோ. போறதுக்கு முன்னாடி நீங்க தான் லவ் லெட்டர் எனக்கு கொடுக்கணும். இல்ல நீங்க ஒன்னு எழுதிருங்க. நான் அத சான்ஸே இல்ல. நீ உங்க மனசுல இருக்குது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஃபீமேல் வெர்ஷன் எழுதி குத்து வச்சீங்களா? அது அப்படியே மேல் வெர்ஷனை மாத்துங்க. வேண்டாங்க. நான் தான் ஓபனா ஃபீலிங் சொல்லிட்டேனே. லவ் லெட்டர் எழுதுனேன்னு சொல்லிட்டேன். நீங்க இது வரைக்கும் யாருக்கும் லவ் லெட்டர் எழுதுனே கிடையாது. இல்ல மேடம். இப்போ நீங்க உங்க மனசுல இருக்குது first, there's always a beginning, always a first time. Vijay, let it be with me. இதான் நான் blushing வெக்கப்படுறேன். நீங்க வெக்கப்படுறீங்களா? அது சொன்னதான் தெரியுது பாருங்க. இப்படி போலாம். We'll take a short break here. Break அப்புறம் மீண்டும் சந்திப்போம் and we'll speak to Vijay Sethupathi. But break முன்னாடி விஜய் உங்களுக்காக Cookie Partners Unibic சார்பாக ஒரு சின்ன gift hamper. Thank you. இந்த பிரேக்ல எப்படியாவது விஜய் சேதுபதி ஒரு லவ் லெட்டர் வாங்கிடுறேன். நான் முயற்சி பண்றேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம் நான் நினைச்சிட்டு ஒரு லவ் லெட்டர் வாங்கிடலாம் நான் நினைச்சேன். ஆனா விஜய் சேதுபதி எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கல. பேட் பாய். விஜய், நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம் பண்ணும்போது சில படங்கள் வேற வேற காரணத்துக்காக ட்ராப் ஆயிடுச்சு. அந்த ட்ராப் ஆகும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? இல்ல மேடம், எந்த படமும் ட்ராப் ஆகல. பேசினாங்க. தென்மேற்கு பருவக்காட்டு முடிச்சப்போ 2-3 படம் பேசினாங்க. அப்போது சில இடத்துலலாம் வந்து நான் இவர் வந்து ஃப்ளூக்கில் வேணால் ஹீரோவாக இருக்கலாம், பட் ஈ கான் சஸ்டைன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சில பேர் கதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு கதை சொல்ல மாட்டாங்க. கதை சொல்லுங்க பிடிச்சதா நடிக்கும், அப்படி என்ன இவர் நடிச்சிடாரு அப்படின்னு சொல்லி கதை சொல்ல மாட்டாங்க. அதில் ஒரு 4-5 பேர்கிட்ட ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான். ஒரு இடத்துல வந்து சம்பளம் பேசும்போது நான் ஒரு சம்பளம் கேட்டேன், அது முடியாதுனாங்க. இன்னொரு சம்பளம் கேட்டேன், அதுவும் முடியாதுனாங்க. சரிங்க சம்பளம் எனக்கு வேண்டாம், கதை சொல்லுங்கள், பிடிச்சா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கதையும் சொல்ல மாட்டேன்னாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க கூட ஒர்க் பண்ணவே முடியாது. அந்த ஒரு ஓப்பன் மைண்டே இல்லாத ஒரு ஆளுங்கிட்டலாம் ஒர்க் பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த மாதிரி சிலது ஃபேஸ் பண்ணேன். ஸோ சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்க. அதை ஒரு படம் நடித்து முடிச்சு இந்த திருப்பி நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பீட்சா ஹிட் வரைக்குமே கதை கேட்டுகிட்டே இருந்தேன். புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் கதை கேட்பேன், யாராக இருந்தாலும் வெட்டு வேண்ட மாதிரி யாராக இருந்தாலும் கதை கேட்பேன். நான்
யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, நான் எப்பவுமே அந்த கேரியர் வைஸ் பார்க்க மாட்டேன். நான் இந்த பீரியட் ஆகிட்டு இருந்தேன், அந்த பீரியட் ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிற யார்ட்டையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக நம்புறது என்னென்னா, சினிமாங்கிறது யாருக்கும் சொல்லி கொடுத்துட முடியாது. அது ஒருத்தருடைய பர்சனல் சென்ஸ் அண்ட் சாய்ஸஸ். பட் கமிட் ஆகும்போது சில பேருக்கு தென்மேற்கு முடிச்சப்போ 2-3 படம் வந்து இவன் சிட்டி பாய் செட் ஆக மாட்டான், இவன் வில்லேஜ் மூஞ்சி. அப்புறம் என்ன வில்லேஜுக்கு சிட்டி என்ன மூஞ்சிலாம் என்ன மாறுமான்னு அது அப்போல்லாம் வேறு இருந்தது. ஆக்சுவலாக வந்து அது மாதிரி நிறையா நடந்தது. பட் அதே ஆட்கள் வந்து இன்னைக்கு வந்து உங்ககிட்ட, சார் நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுத்துட்றோம், நீங்கள் கதை மட்டும் ஒரு தடவை கேட்டுடுங்க, அந்த மாதிரி திரும்பி வந்திருப்பாங்களே? நான் வந்தேன். அப்போ கதை கேட்டேன் நான். அப்போ எனக்கு அந்த பழசெல்லாம் எதுவும் இல்லை. அது அவங்க ஒருத்தரோட தான் கதை கேட்டேன். அதெல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு இருந்தது. கேட்க முடியாத அளவுக்கு இருந்தது. 2-3 பேர் நடந்தது. விஜய், நீங்க வந்து எந்த சீன்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்க? ஃபைட்ஸ், எமோஷன், ஆக்ஷன், ரொமான்ஸ்? ரொமான்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? ரொமான்ஸ் கம்ஃபர்டபுள். ஏங்க நடிக்க தானே செய்வோம், அதனால பிரச்சனை. இப்போ என்னென்ன ஒரு சின்ன கேம் வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஹீரோயினோடைய போட்டோ காமிப்போம் உங்களுக்கு. அவங்களுக்கு நீங்க ரொமான்டிக்கா ஒரு செல்ல பேர் கொடுத்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் பேர் வைக்கணும். செல்ல பேர் கொடுக்கணுமா? ஆமாங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் போட்டோ யார் யூஸ் பண்ண வேர்டு எனக்கு ஆஃப் ஆயிடுச்சா? என்னங்க? நான் யூஸ் பண்ண வேர்டு எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு. அப்படி வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் போட்டோ யாருது? ஸ்ருதி. ஹாட். எனக்கு சுத்தி பார்க்கும்போது ரொம்ப செம்ம ஹாட்டா இருக்கு. ஹாட்டா இருக்கு. சோ ஸ்ருதி பார்க்கும்போது ஹாட்டா இருக்கு. சோ ஹாட் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி அது கூட வேற சேர்க்கணும்ல, வெறும் அப்படி வச்சா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. ஹாட் மூவி ப்ரொடக்ஷன்ஸ். ஹாட் மூவி ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் சமந்தா. Brilliant movie production. Brilliant. So you think she's a very brilliant actor? She's acting like she's very brilliant. Very brilliant. செமையா கேரி அவுட் பண்றாங்க. ஆமா. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவள் டீடைல் பண்றாங்க. செமையா டீடைல் பண்றாங்க. சின்ன ஷாட் கூட ஒரு 3 வேரியேஷன். ஓகே. நான் அவங்ககிட்ட பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சாங்கில் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட தான் ஃபோக்கஸ் போகுது பார்க்கும்போது. ஸோ ஓகே, ஸோ பிரில்லியன்ட். அதுக்குள்ள இல்லை அட்ராக்டிவ் மூவி ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு. ஓகே, அட்ராக்டிவ் மூவி ப்ரொடக்ஷன்ஸ். ஆல்ரைட். நெக்ஸ்ட் ட்ராஷ். Trisha has got very good smile. Smile. Yeah. Smile. It's all for you. Happy Company Productions வச்சுக்கோங்க. So sweet. Happy Company Productions. த்ரிஷா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. இந்த அகர்வால் ஸ்வீட் கடை தான் ஞாபகத்துக்கு வருது. The Sweet Company Productions. Sweet Company. Okay. Agarwal is sweet. Next. Nayanthara. உங்க favorite? The Bold and Beautiful Company Productions. Bold and Beautiful. அவங்க bold and beautiful இருக்காங்க. Yeah, she's very bold. She's very bold and she's beautiful. She's very beautiful. She's very good. So they're the bold and beautiful. Lovely. So Nayanthara is bold and beautiful. சரி, நான் இப்போ பிரேக் கொடுக்க போறேன். ஆனா பிரேக் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க படத்துல இருந்து ஒரு டயலாக் சொல்லணும். சொல்லுங்க ஜி. ஜி, ஏதோ ஒரு பஞ்ச் டயலாக் ஆடியன்ஸ் கிட்ட கேட்போம். எந்த பஞ்ச் டயலாக்? குமுதா வீட்ல மட்டும் விளக்கு கும்முன்னு எரியுது, நம்ம வீட்ல ஏமா கம்முன்னு எரியுதுன்னு சொல்வீங்க இல்லையா, அந்த டைலாக் சொன்னாங்க. ப்ளைனா சொன்னா நல்லா இருக்குமா தெரியல. நோ நோ நோ, அந்த ஃபீல்ல சொல்லணும். நான் நேரா எங்க அம்மாண்ட போய், அம்மா குமுதா வீட்டு வாசல்ல விளக்கலாம் கும்முன்னு ஏத்து, நம்ம கம்முன்னு தான் எங்க அம்மா உம்முனுக்குது. அப்புறம் நம்ம போய் அக்கம்போது வீட்டுலாம் விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சோம். குமுதா ஹாப்பி ஆனாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்லோ போயிடுச்சு. இதுக்கு நாங்க சொன்னப்பா என்ன டயலாக் பேசிருக்கீங்க விஜய். ஐ லீவ் இட் ஓப்பன். ஆடியன்ஸ் நிறைய கேள்விகள் கேட்கணும். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் தான் பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. அவங்க நிறைய பேசணும், கேள்விகள் கேட்கணும். என் பேர் ஜெயஸ்ரீ. ஹாய். ஹாய். உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரே ஒரு டயலாக் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். தானு மட்டும் ஒரு வாட்டி சொல்லி காமிக்கிறீங்களா? எனக்கே அது போர் அடிச்சிச்சுமா. அது போர் அடித்தாலும் அதுதான் நீங்கள் பண்ணத்துலேயே ரொம்ப ரீச் ஆன. எங்கே பார்த்தாலும் போக முடியல, எல்லா பாய்ஸும் அந்த டயலாக் தான் சொல்லுவாங்க எப்போதுமே. ஸோ அந்த டயலாக் எனக்காக ஒரே ஒரு வாட்டி. எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே ஏதோ ப்ரப்போஸ் பண்ண போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோவை வந்தப்போ அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அலட்டிக்காமல் அந்த பதில் சொல்கிற அந்த ஸ்டைலும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, ஒரு அனுபவத்தில் வந்து பேசுகிறது தான் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து டைட் சோக்கர் க்ளோஸ் விஜய் சேதுபதிக்கு எடுக்கணும். நீ அவங்க பேசிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாம ஏன் அதாவது எந்த பொண்ணும் அந்த ஏர் எடுத்து பார்க்காத அந்த ஒரு குணம் தான் வந்து அவர்கிட்ட பிடிச்சதே. அதுதான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? நான் அப்படி இல்லை, நீங்க அப்படி நினைக்காதீங்க. அப்படி இல்ல நீங்க அப்படி இல்லையா? நடிப்பு இல்லாம நம்பாதீங்க. இதெல்லாம் நடிப்பா? ஏங்க லவ் லெட்டர் கொடுத்தது இல்ல, ஒரு பொண்ணு லவ் பண்ணீங்க அவகிட்ட வந்து பேசினது இல்ல. 10 பேர் முன்னாடி உட்காந்துருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் சார், நீங்க படத்துல மட்டும் தான் நடிப்பீங்க, யதார்த்தமான வாழ்க்கையில நடிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதோட சூப்பரா நடிப்பேன் இல்லை. அதோட சூப்பரா நடிப்பீங்களா? இதெல்லாம் 10 பேர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், உங்க வீட்டுல நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு பேசுறேன், நம்பாதீங்க. அப்படிங்களா? இன்னொரு சின்ன டயலாக், லைக் குமுதா வந்து கோலம் போறதுக்காக புள்ளி வச்சுட்டே இருப்பாங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவீங்க. ஜஸ்ட் அது மட்டும் ஒரு அதாவது ஐயோ 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 ஓ அப்படி போதா? நான் கூட இப்படி போதும் நினைச்சேன் குமுதா. ஆனா குமுதா, நீ வைக்கிற ஒவ்வொரு புள்ளியும் அர்த்தம் இது குமுதா. தேங்க்யூ ஸோ மச் சார். விஜய், இப்போ வந்து we have come to the end of the show. சூப்பர் 6ன்னு ஒன்று இருக்கு. 6 கேள்விகள் கேட்பேன், நீங்க இமீடியட்டா பதில் சொல்லணும். முதல் கேள்வி, நீங்க நடிச்சதுல உங்க கரியர்ல ரொம்ப முக்கியமான படம் எது? பிட்சா, சுந்தர பாண்டியன், சூதுகவும், தேன்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று. ஏன்? ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னால? ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன மாதிரி சான்ஸ் தேடி வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் 3 நேஷனல் அவார்டு அந்த படத்துக்கு. அப்படி ஒரு படம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் உங்களுக்கு யாரும் கதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு கதைக்கு என் ஸ்கிரிப்டே எனக்கு கொடுத்தாரு அவர், ஃப்ரீடம் கொடுத்தாங்க. 3 நாளுக்கு அப்புறம் அவர் வந்து டயலாக் மட்டும் கொடுத்து போயிடுவார், அவன்கிட்ட கொடுத்தா அவன் நடிக்கிறதுன்னு போயிடுவார். என்னை நம்பி ஷார்ட் ஓகேம்பார். செகண்ட் டேக் போனதில் வேறு ஃபிலிமில் எடுத்தோம் நாங்கள். ஓகே. அதில் அவ்வளோ க்ளோஸ் டு ஆர்ட் நிறையா இருக்குது. என்னை வந்து சீனு சார் வந்து என்னை அப்படி பார்த்துக்கிட்டார் அந்த படத்தில். ஸோ அதனால தான் அந்த படம் உங்களுக்கு இப்போ நினச்சி பார்த்தாலுமே என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து நேஷனல் அவார்டுங்கிறது யார் நினைச்சாலும் கிடைக்காது. கண்டிப்பா. சூத்கவும் மாதிரி சில தப்பான வேலைகள் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், அது இல்லாத ஏழைகளுக்கு நீங்க வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி தவறான வழிக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா? ஏற்கனவே பெரிய மனுஷன் சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றது, ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு பொய் சொன்னால் அது பொய்யே இல்லை உண்மைன்னு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதனால் அது தப்போட அளவு பொறுத்திருக்கு, யாருக்கு என்ன பண்ண போகிறது பொறுக்கு. அப்படி பண்ணுறது அது தப்பு இல்லைன்னு தோணுது. விஜய் சேதுபதி நல்ல நடிகரா, கணவரா, மனிதரா, நண்பரா, தகப்பனா? I'm a good friend. Good friend. Good friend. So you'll take yourself as a good friend. Yes. All right. Next, 60 வயதில் விஜய் சேதுபதி செய்ய விரும்புவது என்ன? பிளான் எதுவுமே இல்லை, சத்தியமாக இல்லை. பிளான் கேட்கறதுனால யோசிச்சா வெல் நோன் ஆக்டராக இருக்கணும் ஆசைப்படுறேன். ஆஸ் அன் ஆக்டராக ப்ரொஃபஷனலாக எனக்கு டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ அது இன்னும் ஸ்ட்ராங்காக போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க அது என்னது, எங்க அடிபட்டுச்சு உங்களுக்கு? மெடுலா ஆப்ளிகேட்டா. மெடுலா ஆப்ளிகேட்டால உண்மையிலே அடிபட்டுச்சுன்னா என்ன மறக்கணும்னு ஆசைப்படுவீங்க? would you want to forget something? எஸ். என்னது? எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருங்கிறத மறந்தணும்னு ஆசைப்படுறேன். அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். லெட்ஸ் finish it on a very very jovial and happy noteல. ஓகே. எந்த ஹீரோயினோட ஆன் ஸ்கிரீன் கிஸ் லிப் லாக் சீன் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஹீரோயினோட ஆஃப் ஸ்கிரீன் கிஸ் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? You are so sweet, madam. I know that. Thank you. I love you. Thank you. I love you too. But dialogues. பதில் சொல்லுமா? ஆமா, பதில் சொல்லணும். லிப் லாக். எனக்கு பிரியங்கா சோப்ராவோட லிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியங்கா சோப்ராவோட லிப் லாக் சீன் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே. அண்ட் கிஸ் நான் நடிச்ச எல்லாரோடையும் வரட்டுமே. எல்லா ஹீரோயினோட வரட்டுமா? என்ன கிஸ் தான், காசிப் தானே? காசிப் தான். காசிப்போட பெரிய பப்ளிசிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. பேட் பப்ளிசிட்டி இஸ் a very good publicity சொல்லுவாங்க. ஸோ காசிப் நிறைய வர நான் நிறைய ரீச் ஆகிறேன்னு அர்த்தம். ஓஹோ. ரெண்டாவது வந்து அவங்கள பத்தி வந்து ஏன் இல்லைன்னா சும்மா எழுதணும், யோ வர்த் அதுக்கு தான் எழுதணும். ஆமா, யார் படிப்பாங்களோ அவங்கள பத்தி தான் எழுத போறாங்க. ஸோ அப்படி எழுதுனாங்கன்னா சந்தோஷம். எல்லாரும் பத்தியும் எழுதிட்டு எல்லாரும் பத்தி காசிப், எல்லாருக்கும் பப்ளிசிட்டி ஆச்சு, எனக்கும் பப்ளிசிட்டி ஆச்சு, என் கூட ஹீரோயினுக்கு பப்ளிசிட்டி ஆச்சு. ஸோ எவ்ரிதிங்ஸ் ஃபார் குட். ரொம்ப டிப்ளமேட்டிக் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. நல்லா இருக்குல்ல மேடம்? ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கு.
ஸோ திஸ் இஸ் சிம்பிளி குஷ்பு ஷோ இஸ் எனிங். இதுக்கு வேற நான் கேள்வி கேட்டேன், மேடம் என்ன மாட்டி வைக்க போறீங்கன்னு முடிவோட இருக்கீங்க. இல்லை, நான் கண்டிப்பா உங்களை மாட்டி விட மாட்டேன். பட் ஐ ரியலி லைக் இட். பிரியங்கா சோப்ரா. ஸோ நீங்க வந்து ஒரு படத்துல நடிக்கும் போது பிரியங்கா சோப்ரா உங்க ஹீரோயினா கண்டிப்பாக லிப் லாக் சீன் இருக்கும், நாங்க எதிர்பார்ப்போம். நான் எப்படியா பிரியங்கா சோப்ரா கேட்டு கன்வின்ஸ் பண்ணியாவது வச்சுருந்தேன். ப்ளீஸ், அந்த கிஸ்க்காகவே நீங்க கன்வின்ஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். பிஃபோர் ஐ வைண்ட் அப், our main sponsors ப்ரூ சார்பாக உங்களுக்கு a small gift hamper. தேங்க்யூ ஸோ மச். ஆண்டியன் சார்பாக ஒரு ஸ்பெஷல் gift உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் விஜய். விஜய், தேங்க்யூ ஸோ மச். நீங்க பாய் சொல்றதுக்கு முன்னாடி அந்த மக்ல ஒரு சைன் பண்ணணும். அதன் இசை தேன் தரும் பூவின் நிழலோ மூகத்திரை மூன்றாம் பிறை மூங்கில் வியூவர்ஸ், அடுத்த வாரம் யார் வர போறாங்க பாப்போம். And until I see you next week in Brew Instant in Simply Khushbu, powered by Basham Construction, Sensodyne Repair and Protect, We Care Shampoo, Hair Color, and our cookie partners, Unibic Cookies. It's good night from Khushbu and team. Bye-bye.